ஹாய் மக்களே, இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்க ஒரு ஃபேஸ் க்ரீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து ஃபேஸ் க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹேருக்கு பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஃபேஸுக்கு செம்மையான ஒரு மசாஜ் ஆயிலாகவும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இப்போ அந்த ஆயிலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ஃபேஸை வந்து நல்ல க்ளோவாக வச்சுக்கிறதுக்கும் நல்ல கலர் கொடுக்கறதுக்கும் இந்த ஆயில் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஆயிலை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா ஏலக்காய் தாங்க. இந்த ஏலக்காய் வந்து நம்ம ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்கக்கூடியது. இது நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நல்லா பிரைட்டன் பண்ணி ஈவன் டோனாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஏலக்காய் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து இன்ஸ்டாகிராமில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு அந்த ஒரு ஃபேஸ் ஆயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த ஏலக்காய் எடுத்திருக்கோம். ஏலக்காய் கூட இன்னும் ஒரு பொருளை மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம், வேறு எதுவுமே இல்லை. இது ரெண்டும் இந்த அளவுக்கு நமக்கு வந்து எஃபெக்டிவாக ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி க்ளோ பண்ணி ஸ்கின்னெல்லாம் நல்லா டைட்டன் பண்ணி சுருக்கங்கள் இல்லாமல் வச்சு கொடுக்குமா அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக செம்ம சூப்பராக இருக்குங்க. இந்த ஆயில் வந்து ஒரு 10 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம இடிக்கல்லில் போட்டுட்டு இதை நல்லா நம்ம இடிச்சிக்கலாம். ரொம்ப பவுடர் மாதிரி இடிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அந்த ஏலக்காய் வந்து உள்ளேருந்து விதைகள் மட்டும் வெளியில் வந்தால் நமக்கு போதுங்க. இப்போ நம்ம நல்லா இடித்தாச்சு. இடித்த ஏலக்காவை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா முத்து முத்தாக விதைகள் மட்டும் தனியாக வந்துருச்சு. அதுக்காக தோல் நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுலாம் இல்லை, தோலோடையும் நம்ம சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம சேர்க்க போகிற முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னா கேரட் தாங்க. இந்த மாதிரி ஒரு கேரட் எடுத்துக்கோங்க போதும். நம்ம எவ்வளோ ஆயில் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த ஆயிலுக்கு தகுந்தது மாதிரி கேரட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கேரட்டை மேலே இருக்க தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரமே இல்லாமல் இந்த கேரட்டை வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது, அதுக்காக தான் சொல்ல வரேன். நல்லா தொடச்சிருங்க கேரட்டை. தொடச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கேரட் ஃபுல்லாக நம்ம துருவி எடுத்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம துருவி வச்சுருக்க கேரட் எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கேரட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு துருவி வந்துடும், அதுக்காக சொல்ல வரேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான கேரட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து வந்து இது கூடவே நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஏலக்காய் பொடி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஏலக்காய் பொடியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே அப்படியே ஒரு 10 ஏலக்காய் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இடித்து. இப்போ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம இது கூட வந்து நல்லா செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயிலாக எடுத்துக்கோங்க. அந்த ஆயில் வந்து ஒரு 100 ml அளவுக்கு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ அந்த எடுத்து வச்ச 100 ml ஆயிலையும் நான் இந்த கேரட், ஏலக்காய் இது 2 கூட நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறமேட்டு இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா அடுப்பில் வச்சு பாயில் பண்ண போகிறோம். பாயில் பண்ணும்பொழுது நமக்கு எண்ணெய் தனியாக கேரட் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இதனுடைய கலர் வந்து நல்லா வந்து சேஞ்ச் ஆகி வரும் நமக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சாச்சு. ஒரு 2 minutes நல்லா இதை வந்து பாயில் பண்ணிக்கலாம். நம்ம இதை வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட்லேயும் நம்ம ஹீட் பண்ணலாம். ஆனால் கேரட்டோட எசன்ஸ் முழுமையாக நமக்கு இறங்கி வராது, அந்த ஏலக்காவோட எசன்ஸும் இறங்காதுங்க. அது மட்டும் இல்லைங்க, முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண முடியாது டபுள் பாயிலிங் மெத்தடில் சூடு பண்ணால். அதனால் டைரெக்டாக நம்ம அடுப்பில் வச்சு இந்த மாதிரி ஹீட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுக்கும் பொழுது இந்த கேரட் ஆயில் வந்து நமக்கு கெட்டு போகவே போகாது. ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. இது 1 மாதம் 2 மாதம் ஆனாலும் இந்த ஆயில் வந்து நமக்கு அப்படியே இருக்கும். அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு மணம் கிடைக்கும். இந்த கேரட்டும் இந்த ஏலக்காயும் 2ம் நல்லா கொதித்து வரும்பொழுது செம்மையாக ஒரு மணம் இருக்குங்க.
இதை வந்து நம்ம 3 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபேஸுக்கு ஆயிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹேருக்கு ஒரு பேக்காக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன், அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு நம்ம ஃபேஸுக்கு க்ரீமாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்படின்றத 3 விதமாக நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கலர் பாருங்கள், நல்லா வந்து சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இந்த மாதிரி தான் வரணும். இன்னும் கூட நமக்கு கலர் வரும். கொதிக்க கொதிக்க தான் நமக்கு கலர் வந்து நல்லா வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இது வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, தனித்தனியாக பிரிஞ்சு நமக்கு வந்துடும். நல்லா பாருங்கள், இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை கூட ஆஃப் பண்ணிடலாம், போதும். ஏன்னா ரொம்ப வந்து கருகிடக்கூடாது, மீடியமாக நம்ம இதை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம கீழே வச்சிடலாம். நல்லா தணுத்ததுக்கு அப்புறமேட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. தனித்தனியாக தெரியுது பாருங்கள். கேரட் தனியாக, ஏலக்காய் தனியாக தெரியுது. அந்த ஆயில் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு கலர் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. சூப்பராக ஒரு நேச்சுரலான கலர் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். எந்த கெமிக்கலுமே ஆட் பண்ணாமல் ஒரு நேச்சுரலான ஒரு கேரட் ஆயில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க. இது ஸ்கின்னோட கலரையும் நல்லா வந்து சேஞ்ச் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அவ்வளோ ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஆயில் இது. இதை நம்ம ஒரு பவுலில் இதை வந்து தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேரட்டை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போ நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஆயிலை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது அதிகமாக ஃபேஸுக்கு யூஸ் பண்ணணுன்றது இல்லைங்க. ஒரு ட்ராப் மட்டும் எடுத்து ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா ஒரு மசாஜ் கொடுக்கும் பொழுது ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, ஃபேஸோட ஸ்கின் டோனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயத்த நான் சொல்கிறேன். இந்த ஆயிலை ஹேருக்கும் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் ஹேரில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் எல்லாமே சரி பண்ணி உங்கள் ஹேரை நல்லா வளர வைக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். வெடிப்புகள் இருந்தாலும் சரி, முடி கொட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னாலும் சரி, நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. இப்போ நம்ம க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்றத பார்த்துடலாமா? இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம ஆலோவேரா ஜெல் வந்து ஒயிட் கலராக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஆலோவேரா ஜெல் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். இந்த ஆலோவேரா ஜெல் கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் இந்த கேரட் ஆயிலை வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கிறேன். நான் ஊற்றிட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலக்கும் பொழுது நல்லா ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துடும். இப்போ இது கூட இன்னும் ஒரு முக்கியமான ஆயில் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் மிக்ஸ் ஆகும். இல்லைன்னா நமக்கு தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கிற மாதிரியே இருக்கும். பிளெண்டர் இருந்தால் பிளெண்ட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு நல்லா ஓட்டிக்கோங்க. அடுத்து நம்ம விட்டமின் இ கேப்சூல் ஒன்று எடுத்துக்கலாம். அதை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் 2 கேப்சூல் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 1 தான் ஆட் பண்ணியிருக்கேன். கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் விட்டமின் இ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபுல்லாக நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும், நல்லா பிளெண்ட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு க்ரீம் மாதிரி வந்ததுக்கு அப்புறமேட்டு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது எப்படின்றத நான் சொல்கிறேன். ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். அப்படி பிளெண்ட் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி விஸ்க் இருந்தால் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பராக நமக்கு க்ரீம் மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள், நமக்கு க்ரீம் மாதிரி சூப்பராக வந்துருச்சு. இந்த க்ரீமை நம்ம எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன பாட்டிலில் நான் இதை வந்து ஃபில் பண்ணி எடுத்து யூஸ் பண்ண போகிறேங்க. இதை எப்படி யூஸ் பண்ணுறேன்றதை நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பாட்டிலில் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இப்போ இதை எடுத்து அப்படியே நான் ஃப்ரீசரில் கொண்டு வைக்க போகிறேன். வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், கொஞ்சமாக ஒரு ட்ராப் எடுத்து நான் என் கையில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு நல்லா ஒரு பளபளன்னு இருக்குது பாருங்கள். நல்லா வந்து ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணும், நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். இன்னும் நம்ம கொஞ்சம் நேரம் வைக்கணும் ஃப்ரீசரில். நான் அதை உங்களுக்கு வீடியோக்காக உடனே வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். ஃபேஸில் நல்ல ஒரு மாற்றம் இருக்குங்க.
ஆயில் வந்து நீங்கள் பகல் நேரத்தில் எப்போ வேணாலும் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் வந்து நைட்டு படுக்க போகும்போது உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ஆயில் ரெடி ஆகிடுச்சு, க்ரீமும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை வந்து ஒரு பேக்கும் இதை வந்து ரெடி பண்ண போகிறோம். அது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம பேக் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுல்னு எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. உங்கள் ஹேருக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் வந்து தயிர் எடுத்துக்கலாம். நான் வந்து என்னுடைய ஸ்கேல்ஃபில் அப்ளை பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தயிர் எடுத்திருக்கேன். ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணாமல் நான் ஸ்கேல்ஃபில் மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறேன். இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நல்ல ஹனியாக பார்த்து 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நினைக்கலாம் ஹனி வந்து ஹேரை வந்து ஒயிட் ஆக்கிரும் அப்படின்னு நினைக்கலாம். கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதெல்லாம் சும்மாங்க. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஹனி வந்து நம்ம ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா ஷைனிங் கொடுக்கும் ஹேருக்கு. இப்போ இந்த ஹனியும் இந்த கேரட் ஆயிலும் கர்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஹேர் பேக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம முடி வந்து அதிகமாக கொட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னாலும் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது அந்த கொட்டுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடும். அது மட்டும் இல்லை, ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருக்கும், அதாவது வெடிப்புகள் இருக்கும்ல முடியில், அந்த வெடிப்பை கூட சூப்பராக வந்து க்யூர் பண்ணிடுங்க. ஸ்கேல்ஃப் வந்து ஒரு சிலருக்கு ட்ரை ஆகிறதுனால ஹேர் ஃபால் ஆகிட்டே இருக்கும். அந்த ஸ்கேல்ஃப் ட்ரைனஸை வந்து நல்லா குறைச்சி நல்லா வந்து மாய்ச்சராக வச்சுக்கும். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேரட்டை வச்சு 3 விதமாக நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்கும். நீங்கள் இந்த பேக் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கூட கூகுளில் போய் சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த பேக்கை கூட யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது ஹேருக்கு. இப்போ நம்ம 3 விதமாக ரெடி பண்ணியிருக்கோம். ஆயில், க்ரீம், பேக் 3மே ரெடி பண்ணிட்டோங்க. இந்த ஹேர் பேக்கை நான் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த க்ரீமை என் ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன். இன்ஸ்டண்ட்டாக என் ஃபேஸ் எவ்வளோ க்ளோவாக மாறுதுன்னு மட்டும் பாருங்கள். செம்ம சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்குங்க. இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு இந்த க்ரீம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெகுலராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். உங்கள் ஃபேஸ் ரொம்ப டேனாக இருந்தாலும் சரி, அல்லது ரொம்ப டார்க்காக பார்க்குறதுக்கு சுருங்கி சுருக்கங்களோடு இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த க்ரீமை யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜென்டலாக ஸ்மூத்தாக மசாஜ் பண்ணிக்கோங்க. நான் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கிறதுனால வேகமாக தெரியுது, ஆனால் ஸ்மூத்தாக தான் எப்பயுமே நீங்கள் மசாஜ் பண்ணிக்கணும். நல்லா நெக்குக்கும் சேர்த்தே ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கண்ணை சுற்றி நல்லா பண்ணிக்கலாம், வாயை சுற்றி, மூக்குக்கு 2 பக்கமும் இந்த மாதிரி பண்ணும் பொழுது ப்ளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஃபேஸ் வந்து நல்லா வந்து க்ளோவாக மாறும். அது மட்டும் இல்லை, டேன் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி 1 வீக்லேயே உங்களுக்கு செம்ம ரிசல்ட் தருவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து 1 வீக்குன்னு சொல்கிறதே உங்களுக்கு அதிகம்தான். 3 டேஸ்லேயே நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். உங்கள் ஃபேஸ் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக பலன்னு இருக்கும். ஃபேஸ் மட்டும் இல்லைங்க, நல்லா கைகளில் கால்களில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பனிக்காலத்தில் ரொம்ப வந்து ட்ரை ஆகிடுது இல்லையா, அந்த ட்ரைனஸை போக்குறதுக்கு தாராளமாக நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம சூப்பராக இந்த மாதிரி பலன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கூட போட்டுக்கோங்க.